தெருவுக்கு தெரு தேநீர் கடைகள் இருக்கும் நிலையில் வியாபாரத்தை பெருக்குவதற்கு புதிய உத்தி ஒன்றை கையாண்டிருக்கிறார் கரூரைச் சேர்ந்த தேநீர் கடையொன்றின் உரிமையாளர். இரண்டு பெஞ்சுகள், சில நாளிதழ்கள், 4 பெரியவர்கள் என இருந்த தேநீர் கடை வடிவமைப்பே மாறி தற்போது கையில் இணைய சேவையுடன் இளைஞர்கள் தேநீர் கடையை வட்டமிட்டு வருகிறார்கள். கரூர் அருகே உள்ள ராயனூர் பொன்னகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த தேநீர் கடையில் எந்த நேரத்திலும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கான காரணத்தை கூறுகிறார் கடையின் உரிமையாளர். காலேஜ் இருக்கு, ஸ்கூல் ஹைஸ்கூல் இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நிறையா எப்படியாவது வந்தால் தான் 4 வியாபாரம் பண்ண முடியும். அப்போ நம்ம ஏதோ ஒன்று மக்களுக்காக செய்யணும் இல்லையா, ஒய்ஃபை கொடுக்கலாம் அப்படின்னாரு. நானும் ஒத்துழைச்சேன் ஒய்ஃபை வைக்கணும். ஆனால் அதே மாதிரி பசங்களும் நிறைய வந்தாங்க, மக்களும் நிறைய பேர் காலையில் வந்தாலும் முதல் ஒய்ஃபை போட்டிங்களா என்ன ஆச்சு அப்படின்னு அதைத்தான் முதல் கேட்பாங்க. இலவச வைஃபை சேவையால் பொன்னகர் பகுதியை சுற்றியுள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேநீருடன் இணைய சேவையும் பயன்படுத்தி பயனடைகிறார்கள். இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆஜராகுவாங்க. இங்கே லாஸ்ட் 2 இயர்ஸாக ஃப்ரீ ஒய்ஃபை தராங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது. நாங்கள் ஸ்கூலில் நடத்துகிற ஏதாவது லெசனில் டவுட் இருந்துச்சுன்னா உடனே இங்கே வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஏதாவது ஒரு டவுட் பார்க்கணும், ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பேப்பர், ஒரு டாக்குமெண்ட், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வேணும்னா இப்போ ஒய்ஃபை நீங்கள் ஃப்ரீயாக அவங்க கொடுக்குறதுனால ஒய்ஃபைல வந்து எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒய்ஃபைங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டீ கடையில் இருக்கிறதுக்கு. இணைய சேவைக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் செலவு செய்யப்படுவதாகவும் இதன் மூலம் தேநீர் வியாபாரமும் சூடுபிடிப்பதாகவும் கடை உரிமையாளர் ஈஸ்வரி ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். ஒரு காலத்தில் டீ கடைகள் மூலம் பேப்பர்கள் மூலம் செய்திகளை அறிந்து கொள்ளும் இடமாக இருந்தது. ஆனால் அந்த நிலை மாறி தற்பொழுது உலகத்தையே உள்ளங்களில் கொண்டு வரும் இன்டர்நெட் சேவை இலவசமாக வழங்கி வருவது ஒரு டிஜிட்டல் யுகத்தின் வளர்ச்சி என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக கரூரில் இருந்து கண்ணன்.